இன்னைக்கு தேதியில எங்க பார்த்தாலும் ஏஐ தான். ஃபோன்ல ஏஐ, ஃபேன்ல ஏஐ, ஏசில ஏஐ, வாஷிங் மிஷின்ல ஏஐன்னு எல்லாத்துலயும் ஏஐ. இதனால ரேம், எஸ்எஸ்டி, ஜிபியூன்னு அது ஒரு பக்கம் விலையேறுது. இன்னொரு பக்கம் சிப்பு தட்டுப்பாடுனால மொபைல் ஃபோனு, லேப்டாப்னா அது ஒரு பக்கம் விலையேறிக்கிட்டு இருக்கு. சரி, கட் பண்ணி ஐடி சைடு வந்தீங்கன்னா இந்த ஏஐ இன்கார்பரேஷனால பல பேருக்கு லே ஆஃப் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் பல பேர் வீட்டுக்கு போக போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ்னால உலகத்துல பல நாடுகள்ல வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஏற்பட்டு இருக்கு. இன்னும் பல நாடுகள் இதனால பாதிக்கப்படும் சொல்லப்படும். இப்படி எல்லா பிரச்சனைக்கும் காரணமான இந்த ஏஐயும் ஏஐ சாட்பாட்ஸும் சாதாரணமா ஒரு மொழிபெயர்ப்புக்காக ஆரம்பிக்கப்படுதுன்னு சொன்னா ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு. அதான் இந்த மிஷின் டிரான்ஸ்லேஷனுக்காக ஆரம்பிக்கப்பட்டு எப்படி மனிதகுல வரலாற்றிலேயே மிக முக்கியமான கண்டுபிடிப்பா இந்த ஏஐ உருவெடுத்துச்சு அப்படின்ற கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ ஸ்டிக் வித் மீ. நான் உங்கள் விஜய். இது உங்கள் பிசிக்கா தமிழ். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மெஷின் லேர்னிங் இல்லை ஒரு டீப் லேர்னிங் மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ ஒரு மெஷின் லேர்னிங் மாடலோட பர்பஸ் என்னன்னா, கொடுக்குற இன்புட்டுக்கு சரியான ஒரு அவுட்புட்டை மேப்பிங் பண்ணணும். ஸோ இந்த மேப்பிங் எப்படி இதை அக்யூரேட்டாக பண்ணணும்னா, இதுக்கு நடுவில் நாம் கொடுக்குற ஹிடன் லேயர்ஸ், இந்த ஹிடன் லேயர்ஸை நியூரல் நெட்வொர்க்கை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணுவோம் பல இன்புட் டேட்டாஸை கொடுத்து. இந்த லேயர்ஸை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகப்படுத்தி ட்ரைனிங் டேட்டாஸையும் கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அக்யூரேட்டான ரிசல்ட்ஸை இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்படி தான் ஒரு நார்மலான ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் வந்து ஒர்க் ஆகும். சரி, இப்போ 2014 வேர்ல்டு மிஷின் டிரான்ஸ்லேஷன் கான்ஃபரன்ஸ் வந்து ஜெர்மனியில் நடக்குது. அங்கே ஜெர்மன்லையும் இங்கிலீஷ்லையும் பல டெக்ஸ்ட்டை டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்காக பல மிஷின் லேர்னிங் மாடல்ஸை ஆர் லாங்குவேஜ் மாடல்ஸை பல சயின்டிஸ்டும் ரிசர்ச்சர்ஸும் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதில் நிறைய ரிசர்ச் ஃபண்டிங்ஸும் கொடுக்கப்படுது. அப்போ அந்த டைமில் இருந்த அக்செப்டபிளான லாங்குவேஜ் மாடல்ஸ் என்னன்னா RNN, LSTM. ஆனால் இந்த மாடல்ஸில் மேஜராக 2 பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 வேர்ட்ஸ் இருக்கிற ஒரு சென்டென்ஸை இந்த மாடல்ஸில் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அதால் ஒரே டைமில் எல்லா வார்த்தைகளையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு வார்த்தையாக தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதில் பேரலைசேஷன் இல்லை. அதனால நம்ம ஃபுல் கம்ப்யூட்டேஷனல் பொட்டன்ஷியலையும் நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. 2வது விஷயம் இதோட மெமரி பவர். அதாவது இந்த 10 வார்த்தைகள் நம்ம கொடுத்தோம்னா இப்போ வார்த்தையை ஆக்சஸ் பண்ணிட்டு 2வது வார்த்தை போகும், 3வது வார்த்தை, 4வது வார்த்தைன்னு போய்கிட்டு இருக்கும். இப்போ இதில் 10வது வார்த்தையை இதை ஆக்சஸ் பண்ண போச்சுன்னா முதல்ல உள்ள 6-7 வார்த்தைகளை இது மறந்துடும். அந்த சீக்வன்ஸ் அதில் என்ன பண்ணுச்சுன்னே இதுக்கு தெரியாது. அப்போனா இது திரும்ப 10வது வார்த்தையை ஆக்சஸ் பண்ணும்போது இந்த ஹோல் சென்டென்ஸையும் இது புரிஞ்சுக்கணும்னா திரும்ப முதல் வார்த்தைக்கு போயிட்டு அடுத்து எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிட்டு 10வது வார்த்தைக்கு. ஸோ இது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. இதை ட்ரெயின் பண்ணுற டைமும் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இதுதான் மேஜரான 2 பிரச்சனைகள். அப்போ இந்த 2 பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணால் நம்மளால் இன்னும் பெட்டரான ஒரு மாடலாக இதை கிரியேட் பண்ணிட முடியும். அப்போ தான் 2017 கூகுள் பிரெயினில் 8 ரிசர்ச்சர்ஸ் சேர்ந்து ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதோட டைட்டில் அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட். ஒரு ரிசர்ச் ஸ்காலராக ஒரு ரிசர்ச் வேர்ல்டில் இருக்கவனா இந்த பேப்பரோட டைட்டிலை பார்க்கும்போது ஆக்சுவலாக ஒரு ரிசர்ச் பேப்பருக்கு இப்படி ஒரு டைட்டில் வைக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு தெலுங்கு பட டைட்டில் மாதிரி, நான் தாண்டா அவங்க அப்பேன் அந்த மாதிரி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும். அப்படிதான் ஒரு ரிசர்ச்சராக என்னால் இந்த டைட்டிலை பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து ரொம்ப மீமபுளாக, ஒரு மினிமலிஸ்டிக்காக, இது வந்து ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரியே வைக்கப்பட்ட ஒரு டைட்டில். ஏன்னா இவங்களுக்கு இந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே தெரிஞ்சிருக்கு இந்த பேப்பர் பெருசாக ஒரு விஷயத்த பண்ண போகுது அப்படின்னு. அதனால தான் இது பயங்கரமாக ரீச் ஆகணும்னு இப்படி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. இதையே நான் ஆணித்தரமாக சொல்லணும்னா இந்த பேப்பர் பப்ளிஷ் ஆகி கொஞ்ச நாள்லேயே இந்த 8 பேரும் கூகுள் பிரெயின்ல இருந்து வெளியேறிட்டாங்க. பாதி பேர் ஓன் ஸ்டார்ட் அப் வச்சுட்டாங்க. மிச்சம் உள்ளவங்க பெரிய கம்பெனிஸில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண போகிற அளவுக்கு இந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த வீடியோ. ஸோ அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட்னா நம்ம போன ஜென்ரேஷன் நியூரல் நெட்வொர்க் மாடல்ஸில் 2 பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம். அதால் பேரலைசேஷன் பண்ண முடியல. அதுக்கு ஞாபகம் வச்சுக்க திறனும் ரொம்ப கம்மியாக இருக்கு. அந்த 2மே இவங்களோட அட்டென்ஷன் மாடல் வந்து சரி பண்ணிடுது. இவங்களும் இதே என்கோடர் டீகோடர் தான் எடுத்துக்கிறாங்க, இதே நியூரல் நெட்வொர்க் மாடல்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க. பட் இந்த இன்பிட்வீன் லேயர்ஸில் அட்டென்ஷன் மெக்கானிசத்தை இவங்க ஆட் பண்ணுறாங்க. இந்த செட்டப்பை தான் இவங்க டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த 10 வார்த்தைகள் நம்ம கொடுத்தோம் இல்லையா, இந்த 10 வார்த்தைகள்ல இப்போ வார்த்தை மற்ற 9 வார்த்தைகளோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கும். அப்படி இன்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு தேவையான ரெலவெண்டான வார்த்தைகளை அது தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த மெக்கானிசம் தான் அட்டென்ஷன் மெக்கானிசம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஆப்பிள் லான்ச் நியூ மாடல் ஆஃப் ஐபோன் லாஸ்ட் வீக். இதுதான் நம்ம கொடுக்க போற சென்டென்ஸ். இதுல ஆப்பிள் அப்படின்ற வார்த்தையை மெஷின் பார்த்தோன்னே என்ன நினைக்கும்? ஆப்பிள்ன்றது ஒரு ஃப்ரூட் இல்லையா? அப்ப இந்த ஆப்பிள்ன்றது ஃப்ரூட்டோட தானே அது கனெக்ட் பண்ணி அது சீக்வன்சஸை மேக் பண்ணும். பட் இந்த சென்டென்ஸ்ல ஆப்பிள்ன்றது ஆக்சுவல் ஃப்ரூட்டை மென்ஷன் பண்ணல, ஐபோன் அப்படின்ற ஒரு டெக் ப்ராடக்டை தான் மென்ஷன் பண்ணுது. அப்போ இந்த மெஷின் இந்த ஆப்பிள்ன்றது ஃப்ரூட் கிடையாது, ஒரு டெக் ப்ராடக்ட் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கும்? அதைத்தான் பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு வார்த்தையை கொடுத்தோன்னே நம்ம கொடுக்குற வார்த்தைகளை அது டோக்கனைசேஷன் பண்ணிக்கும். அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு டோக்கனை அது நியமிச்சிருக்கும். அது வெக்டார்ஸா இருக்கும், பல நம்பர்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டோக்கன்லயே 3 விதமான டோக்கன் அது கொடுக்கும். குவரி, கீ, வேல்யூ. இது ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த 3 வெக்டார்ஸும் அதுக்கு இருக்கும். இப்போ இவங்க அந்த அட்டென்ஷன் மெக்கானிசம் என்னன்னு சொல்றாங்கன்னா, குவரி, கீ அண்ட் வேல்யூவோட டாட் ப்ராடக்ட்ஸ் தான் இதோட அட்டென்ஷன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம்ல, இந்த ஒரு வார்த்தை மற்ற எல்லா வார்த்தைகளோட இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இந்த ஒரு வார்த்தை எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும்னா, இப்போ ஆப்பிள் அப்படின்ற வார்த்தையோட குவரி மற்ற எல்லா வார்த்தைகளோட கீ அப்படின்னு கீ டேர்ம் சொன்னோம்ல, அந்த கீஸோட டாட் ப்ராடக்ட் ஆகி, அப்போ அந்த கீயோட டாட் ப்ராடக்ட் ஆகும்போது எந்த வார்த்தைக்கு ரொம்ப ரெலவெண்டா இருக்கோ அதுக்கு இது ஒரு வேல்யூவை கொடுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காட்டுற மாதிரி ஆப்பிள்ன்ற கொரி ஆப்பிள்ன்ற கீயோட இன்ட்ராக்ட் பண்ணும், அப்போ அதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி கொடுத்து. அப்போ இந்த மொத்த வார்த்தைகளோட சீக்வன்ஸ்லையும் ஐபோன் அப்படின்ற வார்த்தையை பார்த்தோன்னே இதுக்கு நம்ம பலவிதமான டெக்ஸ்டும் டேட்டாவும் உலகத்தில் உள்ள எல்லா வெப்சைட்டுக்கான ஆக்சஸையும் கொடுத்து வச்சிருப்போம். அப்போ ஆப்பிள்ன்ற வார்த்தை வர்ற ஒரு சென்டென்ஸ்ல ஐபோன்ற வார்த்தையும் வந்தா இது ஒரு டெக் சம்பந்தமான ஒரு சென்டென்ஸ் அப்படின்றத இந்த மெஷின் தெரிஞ்சுக்கும். அப்படி எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு டாட் ப்ராடக்ட் பண்ணி வேல்யூ அப்படின்றத ப்ராபபிலிஸ்டிக்கா கொடுக்கும். இதுல எதுக்கு ஹையர் வேல்யூ இருக்கோ அதை ரெலவெண்டா எடுத்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிதான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் டாட் ப்ராடக்ட் பண்ணி சீக்வன்ஸா அடுத்தடுத்து ரெலவெண்டான வார்த்தைகளை கோர்த்து நமக்கு ஒரு பேராவாவோ ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்டாவோ ஒரு மெயிலாவோ இந்த லாங்குவேஜ் மாடல்ஸ் அவுட்புட்டா கொடுக்குது. இதனால பல லட்சக்கணக்கான டேட்டாஸை ஆக்சஸ் பண்ண முடியும். வெறும் டிரான்ஸ்லேஷன் பர்பஸ் மட்டும் இல்லாம இதால சீக்வன்ஸா நம்மள்ட்ட பேச முடியும், ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஸோ இதை எடுத்துக்கிட்டு தான் 2021 ஜிபிடி மாடல்ஸ் ட்ரெயின் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னைக்கு கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க ஏஐ சாட்பாட்ஸ், சாட் ஜிபிடி, கிளாடு, குரோக்கு, டீப்சீக்னு எதை எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர்லேருந்து தொடங்கினது தான். ஸோ இந்த ஏஐ சாட்பாட்ஸ் அப்படின்றது வெறும் நீங்கள் கொடுக்குற இன்புட்டுக்கு சீக்வன்ஸான வார்த்தைகளை இன்டர்நெட்லேருந்து எடுத்து உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி டெக்ஸ்டாக கொடுக்குது. அவ்வளவுதானே ஒழிய அதுக்கு நீங்கள் என்ன எமோஷனில் கொடுத்தீங்க, எதனால இந்த கேள்விகளை கேட்குறீங்க அப்படின்ற எந்த அறிவும் எதுவுமே கிடையாது. இதை ஏன் நான் இப்போ அழுத்தி சொல்கிறேன்னா, சமீபமாக நிறைய செய்திகள் படிக்கிறோம், நிறைய பேரை பார்க்கும்போதும் இப்போ நீயானாவில் கூட ரீசெண்டாக கொஞ்சம் பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நான் ரொம்ப எமோஷ்னலி டிபெண்டாக இருக்கேன் அந்த ஏஐ சாட்பாட்ஸ் மேலே, என்னோட முக்கியமான லைஃப் டிசிஷன்ஸை அதுகிட்ட சொல்லிட்டு தான் எடுக்கிறேன், என் பார்ட்னர்கிட்ட பேசுகிறதையே அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து கொடுத்து அவர் என்ன மனநிலைமை இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னா, அதுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னு தெரியாது. அது எப்படி ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்குன்னா, நீங்கள் கொடுக்குற வார்த்தைகளுக்கு சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை வெறும் சீக்வன்ஸாக எடுத்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கும், உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஆன்சர் கொடுக்கும். அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்களோ அது அப்படியே தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. இதனால பல பேர் தனிமையாக இருக்காங்க, இது கூடயே பேசிக்கிட்டு குடும்பம் நடத்துகிற அளவுக்குலாம் பல பேர் போயிட்டு இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, அது வெறும் ஒரு மிஷின் தான், அதுக்கு மேலே டிபெண்ட்டாக இருக்காதீங்க, ஒரு அசிஸ்டண்ட்டாக அதை வச்சுக்கோங்க. மனிதர்கள்
சிக்கலானவர்கள் தான். மனுஷங்க ஏமாற்றக்கூடியவங்க தான். மனுஷங்க கெட்டவங்க தான். இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் பல விஷயங்களை மனிதர்களால் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். மனிதர்கள் தான் உங்களுக்கு உதவி செய்வார்கள். மனிதர்கள் தான் உங்கள் மீது அன்பு செலுத்துவார்கள். மனிதர்கள் தான் காதல் செய்வார்கள். மனிதர்களை தான் நீங்களும் காதல் செய்ய இயலும். அதனால இந்த காம்ப்ளெக்சிட்டியெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனால எமோஷனலாக ஒரு மிஷின் கிட்ட உங்களோட எல்லாத்தையுமே எடுத்து வைக்காதீங்க. அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது, பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் புரியலைன்னா என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் புரியலை அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதை டிஸ்கஷனாக பண்ணுவோம். அண்ட் யாரெல்லாம் இன்னும் டீப் டவுனாக படிக்கணும் அப்படின்னா நினைக்கிறீங்களோ, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரை ரொம்ப நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நன்றி.